பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சாம்சங் தொழிலாளர்கள் அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் வேணும், சம்பள உயர்வு வேணும், வேலை பாதுகாப்பு வேணும். செப்டம்பர் 9 துவங்கி கிட்டத்தட்ட 37 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதன் பின்பு கடந்த 27 அவங்களுடைய சங்கத்தையும் பதிவு பண்ணிருந்த நிலையில இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர்கள் சங்கத்துல இருந்து 3 நிர்வாகிகளை அந்த நிறுவனம் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரத்துல 2007 இந்த சாம்சங் இந்தியா நிறுவனத்தை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 1900 தொழிலாளர்கள் இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தொழிலாளர்கள் நிறைய முறை எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும்னு கேட்டு நிறுவனம் செவிசாய்க்காததால ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு தொழிலாளர்கள் வராங்க. அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கு சம்பள உயர்வு வேணும், வேலை பாதுகாப்பு வேணும், சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டாங்க. இந்த தொழிலாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்தத்துல இருந்த நேரத்துல அவங்க டிராவல் பண்ண பஸ் ஆக்சிடென்ட் ஆனதா இருக்கட்டும், அவங்க போராட்டம் நடத்தின இடத்துல இருந்த பந்தலை எடுத்துட்டு போனது, ஸ்பீக்கர், மைக் செட்டுன்னு இதெல்லாத்தையும் காவல்துறையினர் எடுத்துட்டு போனதா இருக்கட்டும், வீடு தேடி போய் ஊழியர்களை கைது பண்ணதா இருக்கட்டும் சொல்லி நிர்வாகமும் அரசாங்கமும் தொடர்ந்து அந்த தொழிலாளர்களுக்கு நிறைய பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கடந்துதான் கடந்த 27 சங்கத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க. அதன் பின்பு இன்னைக்கு இந்த 3 நிர்வாகிகளை சஸ்பெண்ட் பண்ணதுக்கான காரணம் என்னங்கிறத பார்ப்போம். 1900 நிரந்தர தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஃபேக்டரியில நேரடி உற்பத்தியில ஒப்பந்த தொழிலாளர்களை ஈடுபடுத்த கூடாது அப்படிங்கிறது தொழிற்சாலை சட்டத்துக்கு எதிரான சட்டவிரோத உற்பத்தியில இருக்குன்னு சொல்லி அதனுடைய தலைவர் முத்துக்குமார் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனியே ஒர்க்கர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு போட்டி சங்கத்தை உருவாக்கி இந்த தொழிற்சங்கத்துல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே இந்த ஒர்க்கர்ஸ் கமிட்டிக்கு வரணும், அதுலதான் அவங்க சைன் பண்ணணும். தொடர்ந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலை நிறுத்த போராட்டம் முடிஞ்சு ஒரு மாசம் வரைக்குமே அவங்க யாரையும் வேலை பார்க்க விடாம ஐடியலா உட்கார வச்சு அவங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுக்கிறது. ஏன்னா நீங்க கார்பரேட்டோட இருந்தாதான் கரெக்ட், இப்படி தொழில் சங்கத்துக்கு போனா அவங்களுடைய தொழில்கள் சரியா இருக்காது, இப்படி பல விஷயங்களை அந்த நிறுவனம் சார்பா செஞ்சிருக்காங்க. ஆக இதையெல்லாம் தொடர்ந்துதான் சாம்சங் இந்தியா தொழில் சங்கத்தினுடைய 3 நிர்வாகிகளை அந்த நிறுவனம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை கண்டிச்சு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அங்க இருக்க எந்த கழிவறைகளையும் பயன்படுத்த முடியாத வகையில அந்த நிறுவனம் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாகவும் இந்த ட்ரேட் யூனியன் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய உரிமைகள் என்னங்கிறத அரசாங்கத்தோட பேசணுங்கிறத அடிப்படையிலையும் இன்றைக்கு நிர்வாகிகள் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இண்டஸ்ட்ரி பீஸ் இருக்காது, ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்காது, இப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில தான் 25 கம்பெனிகள்ல தொழிற்சங்கம் வந்ததுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷனும் அதிகமாகி இருக்கு, இண்டஸ்ட்ரி பீஸும் அதிகமாகி இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு உரிய முறையில தலையிட்டு பிரச்சனையை தீர்க்கும்னு தொழிலாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது போல மேலும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.